அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசத்தை என்னால சுத்தமா சகிச்சுக்கவே முடியாது. நிஜமாவே உனக்கு உங்க அக்கா மேல பாசம் இருந்தா நான் சொல்றத நீ செய்வேன்னு நம்புறேன். சொல்லுங்க. விஜய்க்கு மல்லியும் இருக்கட்டும் ரேணுகாவும் இருக்கட்டும்னு உங்க அப்பா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. அந்த எண்ணத்தை முதல்ல குப்பையில போட்டுட்டு மல்லிய நிரந்தரமா விஜய விட்டு பிரிக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பா இது உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் ஆன விஷயம் இல்ல, இதுல எங்க அக்காவோட எதிர்காலமும் இருக்கு. கண்டிப்பா நான் உங்க கூட இந்த விஷயத்துல நிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவ அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுக்கலங்கிறதுனால வீட்டை விட்டு எங்களை துரத்தணுங்கிறதுல மல்லி முடிவோட இருக்கா. மாமாவையும் நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. வாய மூடு ரஞ்சி. இத பாரு நிஷா, எனக்கு வீடு வேணும்னு உன்னை கூப்பிட்டெல்லாம் நான் பேசல. இப்ப நான் நினைச்சேனா ஈசிஆர்ல பிரம்மாண்டமான மாளிகையை வாங்கிட்டு போறதுக்கு எனக்கு தெரியாமலா? ஆனா இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போயும் அந்த அன்னக்காவடி மல்லியால இந்த வீடு என் கைய விட்டு போகும்னு நினைக்கிறப்பதான் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸே பண்ணி கொடுக்கறேன். மல்லிய நிரந்தரமா விஜய விட்டு துரத்திட்டீங்கன்னா நாங்க இருக்கோம்ல, அந்த வீட்டை நீயே எடுத்துக்கோ, நாங்க ஒதுங்கி போயிடுறோம். என்ன சொல்ற? ஐயோ, நீங்க என்னமா பேசுறீங்க? எங்களுக்கு எதுக்கு அந்த வீடு? அது உங்க வீடு. எனக்கும் அக்காக்கும் அப்பா நிறையவே சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, எங்களுக்கு அது போதும். பட் இந்த டீலிங்ல நான் உங்க கூட நிக்கிறேன். நாம சேர்ந்து மல்லிய மாமா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறோம். காட்டு. நூடுல்ஸ்க்கு இவ்ளோ டேஸ்ட் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியுது மல்லி. ஓ ஐயா, இவ்ளோ நாள் நூடுல்ஸ் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேஸ்டா இருக்கு. என்னவா இருக்கும்? இன்னைக்குதான் சாப்பாட்டு மேல கவனம் வச்சு உட்கார்ந்து நிதானமா சாப்பிடுறீங்க. மத்த நாளெல்லாம் அப்படியா அரக்க பறக்க ஓடிக்கிட்டே சாப்பிடுறது, இல்ல போன் பேசிக்கிட்டே சாப்பிடுறது, இல்லனா தூக்க கலக்கத்துல சாப்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணா என்ன சாப்பிட்டோனே தெரியாது. இவ்ளோ ஆராய்ச்சில அதுக்கு தேவையில்லம்மா. இன்னைக்கு உன் கூட ஒரே தட்டுல ஒரே ஸ்பூன்ல சாப்பிடுறல, அது மட்டும் தான் இந்த டேஸ்டுக்கு காரணம்னு என்னோட ஆய்வு சொல்லுது. என்ன உங்களை என்ன நடந்துட்டு இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. நீங்க இன்னும் போலையா? நான் எவ்வளவு நேரம் ஆன உடனே நீங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் ரஞ்சிதா, வாடகைக்கு வீடு எதுவும் பார்த்துட்டு வரீங்களா? நான் வேணா தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைக்கட்டுமா? மல்லி, நீ சாப்பிடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடு வீட்ல உட்கார்ந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. டைனிங் டேபிள் இருக்கு, ஏகப்பட்ட பிளேட்ஸ் இருக்கு, ஸ்பூன்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஹால்ல ஒரே தட்டுல போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாரி, இது கப்பல் கோல்ஸ்ல ஒண்ணு. எது? கப்பல் கோல்ஸ். ஜோடி புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து என்ஜாய் பண்றதுல இதுவும் ஒண்ணு. பார்த்தமா பாகாத மாதிரி போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு விளக்கம் கேட்டுட்டு நிக்கிற. போ நீ போ. பண்றதையும் பண்ணிட்டு என்னையே போ சொல்றல நீ. ஏய், அவனுக்கு தான் அறிவில்ல, பெரிய டீச்சர் மாதிரி எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருப்பல நீதான். வெக்கம் இல்லாம அப்படியே பல்ல காமிச்சு இங்க பல்ல இழிச்சிட்டு இருக்க. சொல்ல மாட்டா அவனுக்கு? இங்க பாருங்க, மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் 2 நிமிஷத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். இல்லனா அவங்க போயிடுவாங்க. ராஜ்மா வாங்க, அவங்க என்ன வவுத பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன? ஏய், நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையா? இவங்க பண்ற அழிச்சாட்டியத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கியா? முதல்ல நீ போ உள்ள போ. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? மனசுல கஷ்டம் இருக்கிறப்ப சாப்பாடு எப்படி இறங்கும்? ஐயோ, சொல்லி இருந்தா நானாச்சும் நூடுல்ஸ் சேர்த்து செஞ்சு வச்சிருப்பேன்ல. நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இது நல்லது இல்ல, சொல்லிட்டேன். யாருக்கு? அவங்களுக்கு தான். மல்லி, வர நீ தரமா கவுண்டர் குடுக்குற. இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி இங்க எல்லாம் பண்ண கூடாது. ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டுறேன், அவ எனக்கு ஊட்டுறா. இதுல எதுக்கு உங்களுக்கு ஸ்டொமக் எல்லாம் பர்னிங் ஆகுது? மல்லி, அடுப்புல ஏதாச்சும் வச்சிட்டியா? என்ன ஒரு மாதிரி கருகின வாசனை வருது? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல இப்படி கேவலமா நடந்துக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? வயசு பொண்ணா? யார்? நீயா? எங்க அவங்க ரஞ்சிதாவை சொல்றாங்க. ஓ அப்படியா? ஓகே
அவளையும் வயசாகிற பொண்ணாகிற வரைக்கும் கூடயே வச்சிருப்பா போல. அவளுக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு என்ன இருக்க வேணா? ஹலோ, அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஓஹோ, இந்த அசிங்கத்தை மறுபடியும் பண்ணாம இருந்தா நல்லது. நாங்க ஒண்ணும் அப்படி தப்பா பண்ணிடலையே. ரொமான்டிக்கா இருக்கிறது குத்தமா? அது வந்து ஆக்சுவலா குழந்தைங்க முன்னாடி அம்மா அப்பா அன்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்ப அது ஆராய்ச்சியில ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்து முழுசா வளர்ந்திருக்கிறவங்க கத்துக்கிட்டோம். உன்னையே பார்த்து பார்த்து அவளுக்கு எப்ப பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கும் தெரிய வேணாமா? ஆ? மல்லி, இந்தா, சாப்பிடு. ஆ. நீங்க சாப்பிடுங்க. ஓ. ம். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். எவ்வளவு பத்தி பிரச்சனை இல்ல, அந்த கதிரேசன் தூங்கிட்டானான்னு தெரியலையே. எப்படா 50 லட்சத்தை ரூம்குள்ள வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குற? நமக்கெல்லாம் 500 ரூபாய் கையில இருந்தாலே தூக்கம் வராது. கை பை பீரோன்னு பாக்குற இடம் ஃபுல்லா காசை வச்சுக்கிட்டு இப்படிதான் கவலை இல்லாம தூங்குறானோ. அது சரி, இவன் கோடீஸ்வரன். நம்ம கூட இந்த ஆளை கம்பேர் பண்ணலாமா சுடர்? ஓவரா தான் போயிட்டு இருக்க. நீ அந்த ஆளோட பொண்ணுக்கு டூப் போட்டுக்கிட்டு இருக்க, அத மறந்து பேசிக்கிட்டு இருக்க. ரகு இந்நேரம் வந்திருப்பான்ல. முதல்ல இந்த பணத்தை அவன் கையில ஒப்படைச்சாதான் நம்ம நிம்மதியா வேலையை கவனிக்க முடியும். பணம் பணம் புழு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பணத்தை ஒப்படைச்ச கையோட அவன் சாகவாசத்தை கட் பண்ணணும். அட பாவிங்களா, எவ்வளவு நேரம் இப்படியே வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே. உள்ள வரலாமா? எப்படி? ம். வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஏய், மெதுவா மெதுவா. அவ எங்க இருந்தா உனக்கு என்ன ரகு? வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. பணம் கதிரேச ரூம்ல தான் இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நிஷாவோட ரூம் எங்கன்னு கேட்டேன். அங்க. தேனவி, போ. ஏய், எங்க போற? அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. வீணா வம்ப விலைக்கு வாங்காதீங்க. இரிட்டேட் பண்ணாத சுடர். உன்னை காணலன்னு அவ எழுந்திருச்சு வெளியே வந்தானா மாட்டிக்க போறது நாங்க தானே. டே நவீன், நீ போ. சரிண்ணா. என்ன ரகு? பார்த்து மெதுவா மெதுவா. ஏய், என்ன பண்ண போற? ஏய், வேலை முடிஞ்சு வாங்க.
அண்ணா எவ்ரி திங் ஆல்ரைட்ண்ணா. ம் ஓகே. ம் ஒன்னும் ஆகாதல்ல? 1 மணி நேரத்துக்கு அவ தூக்கத்தோட சேர்த்து மயக்கத்துல இருப்பா, அவ்வளவுதான். சரி, பணம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, வாங்க. ஏய் இரு இரு, இரு. அந்த ஆளு தூங்கிட்டானா? ஆமா, அந்த ஆளு மாத்திரை போட்டு தூங்குற கேஸ் தான். இதெல்லாம் அவருக்கு வேண்டாம். சுடர், எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. எது யாருக்கு வேணும்னு எனக்கு தெரியும். சரி வாங்க. ம் ம். வா வா. ரகு, அவருக்கு மயக்க மருந்தெல்லாம் வேண்டாமே. இல்ல ரகு, அந்த ஆளு செத்துக்கித்து போயிட்டா பிரச்சனை பெருசாயிடும். பணத்தை எடுத்தமா போனமான்னு என்ன? இருக்கணும். செத்து போயிட்டானா நிஷா உன்னை ஏமாத்தி சொத்த ஆட்டைய போட்டுருவான்னு பயப்படுற. ரொம்ப உஷார் தான் நீ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அப்பா பாசமா? ம். டேய், நீ போடா. ம். குட். டன். போ. ம் சரிண்ணா. அண்ணா எஸ். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சாவி எடுத்து கொடு. இந்த சாவி தானே? கரெக்டா தெரியுமா? ஆமா, நான் பார்த்தேன். கரெக்டான சாவிதான். ம். எஸ். சூப்பர்ண்ணா. பணம் கிடைச்சிருச்சுடா. நீ அந்த சாவிய அதே இடத்துல வச்சிரு. வாங்க. ரகு, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இல்ல, இப்பவே பிரச்சனை எப்படி போகும்னு தெரியல. அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் பணம் ரெடி பண்ண சான்ஸ் இல்ல. எதிர்பார்க்காதன்னு சொல்றேன். டேய் அண்ணா போடா. வரங்க. ம். வரம்மா வரோம். விருந்து வீட்டுக்கு வந்துட்டு போறோம். திருட்டு பசங்க.
பலமா கார்ல பலமா அப்பா காஃபி. இப்படி 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 பைக்ல ஏறி நம்ம ஜாலியா அக்கா, போலாமா? இந்தா. ஒரு நிமிஷம் காஃபி குடி. இப்படி உட்கார். இந்த சீட் பெல்ட் போட்டுக்கோ. இப்படி மாட்டிக்கிட்டு காஃபி குடி. ஓ சூடா இருக்கே. உனக்கு நான் நல்லா ஆத்தி தான் வச்சிருக்கேன்க்கா, நீ குடி. சூடு இல்ல. கதிரேசா, நீ சூடா குடிச்சிருவியா? வாய் சுற்ற போது பார்த்து சூடாலாம் குடிக்க கூடாது. ஹலோ, சொல்லு ரத்னம். என்ன 3 ரூபாயா? இப்போ உடனே வேணுமா? அப்பா தர்றத பத்தில பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு விஷயத்துக்காக ஒரு 50 ரூபா ரெடி பண்ணி கையில் வச்சிருக்கேன். இப்போ நான் கொடுத்துருவேன். ஆனா நீ சொன்ன மாதிரி 4 நாள்ல கொடுத்துடணும். 50 ரூபாயா? அச்சச்சோ, அந்த 50 லட்சத்தை தான் சொல்றானா இந்த ஆளு? அப்ப 3 ரூபானா 3 லட்சமா? போச்சு. நாம இங்க இருக்கும்போது லாக்கரை திறந்து பார்த்துட்டானா பிரச்சனை பெருசாயிடுமே. என்ன பண்றது? காஃபி குடிக்க என்னாச்சு? சுகர் போதும்ல? போதுமே. சரி, நீ குடி. எப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. அப்புறம் கதிரேச அண்ணன் தானே சொல்லியெல்லாம் நினைச்சு உட்காந்துடக்கூடாது. ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். அவர்கிட்ட பதில் சொல்ற மாதிரி என்னை கொண்டு நிறுத்திடாத, புரியுதா? அச்சச்சோ, இந்த ஆள் லாக்கரை திறக்க போறானா? போச்சு, நம்ம வசமா மாட்டிக்க போறோம். போன்ல பேசுறப்ப எல்லாம் நல்லதாப்பா பேசுறீங்க. வந்து ரூபா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்களே. அட ஒண்ணு நான் சொல்லலப்பா, பொதுவா சொல்றேன். இந்த பாருப்பா, இதை நான் எழுதி வாங்கலங்கிறதுக்காக கைமாத்துன்னு நினைச்சிடாத. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கிட்ட நீ 3 ரூபா வாங்குறேன்னா அதுல 2 ரூபாய 3 நாள லாபம் பார்த்துட்டியா இல்லையா? பின்ன நியாயப்படி எனக்கு 8% வட்டியே கொடுத்துடணும். கடவுளே, ஏதாச்சும் பண்ணி நாளை திறக்க விடாம பண்ணப்பா. எம்மாடி நிசா, இங்க அக்கா காப்பிய மேல கொட்டிட்டா பாரு. ஒரு துண்டு எடுத்துட்டு தொடச்சு விடுப்பா. குடு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பார்த்து குடிக்க மாட்டியா? என்னது? ஏய், என்னையா 8% இருந்து வாயை பழக்கிற? நம்ம கிட்ட இதான் வழக்கம்னு உனக்கு தெரியாதா? இந்த பார், 3 நாளோ 30 நாளோ நம்ம கிட்ட பிசினஸ்னா பிசினஸ் தான். சும்மா அண்ணன் தம்பின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க கூடாது. சரியாயிடுச்சு. ஏ ரத்னம், இப்பெல்லாம் பேசாதப்பா. 8% தான். முடியாதுன்னா வேற இடம் பாத்துக்க. அப்படின்னா அவங்கிட்ட வாங்கியப்பா. நான் என்னமோ உங்ககிட்ட வந்து என்கிட்ட வாங்கின்னு கெஞ்சின மாதிரி பேசுறேன். பார், உன்னால வேற எங்க பணம் ஏற்பாடு பண்ண முடியும், தாராளமா அங்கேயே வாங்கிக்க. எரியுதாம்மா? சரி விடு, வா, உனக்கு வேற காப்பி போட்டு கொடு சொல்றேம்மா. வா.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.